আসসালামু আলাইকুম এলো খুশির মৌসুম রমজানের রোজার পরে এলো রে আজ ঈদ মুবারক ঈদ ঈদ মুবারক ঈদ মুবারক ঈদ ঈদ মুবারক ঈদ আরে ঈদ মুবারক ঈদ ঈদ মুবারক ঈদ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி ஈத்து விலாகில் சந்திக்கிறோம். ஸோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளுக்கு முன்னே வந்து நம்ம அப்லோட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி நம்ம மீண்டும் வந்து ஒரு ஈத்து விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்ஷால்லா இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக போடுறதுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வழக்கம் போல் வந்து வீட்டில் வந்து கிளீனிங் வேலைலாம் நடக்கும். இது வந்து ஈத்துக்கு முதல் நாள். ஸோ கிளீனிங் வேலைலாம் நடக்கும். நம்ம கிளீனிங் பண்ணதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷன் செஞ்சோம். வழக்கம் போல் வந்து சோஃபா கவர் மாற்றினது, அப்புறம் வந்து கார்பெட் வந்து சேஞ்ச் பண்ணது. ஸோ அந்த வேலையிலேருந்து வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1 வீக்கு முன்னதாகவே வந்து வேலைலாம் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீட்டை க்ளீனிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்கரேஷன் செய்கிறதா இருக்கட்டும். பட் இந்த இயர் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிஸி தான். ஸோ பிஸியோடு சேர்ந்து கொஞ்சம் எல்லாமே டிலே ஆயிடுச்சு. போன வருஷம் வந்து நம்ம வீட்டில் அம்மாவும் இருந்தாங்க. ஸோ எப்போதுமே வந்து ஸ்பெஷல் பெருநாள். இந்த வருஷம் வந்து அம்மா இல்லாமல் கொண்டாடின ஃபஸ்ட்டு ஒரு ஈத்து. ஸோ அதனால் வந்து எதையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பெருநாள் வந்திருக்கு, நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சதுனால வந்து எதையும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒன்றும் செய்யலை. ஸோ அதை வந்து எல்லாம் நம்ம லாஸ்ட்டு டைமில் வந்து ப்ரிப்ரேஷன் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம சோஃபா கவர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த சோஃபா கவர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்காது. நம்ம சோஃபாவே வந்து ஒரு நியூ லுக்கில் தெரியும். நம்ம புதுசாக வந்து வாங்கினது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காலையிலேயே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம் அப்படின்னா, கார்பெட் வந்து போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறத வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பட் இன்றைக்கி வந்து நாளைக்கு ஈத்து, அதாவது நாளைக்கு வந்து பெருநாள். இன்றைக்கி தான் வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். அந்த சோஃபா கவரு, அப்புறம் அந்த கார்பெட்டு. ஆக்சுவலாக வந்து கார்பெட் ஷாப்பில் போய் வாங்கினா இன்னும் நல்லா கிராண்டாக இன்னும் நல்லாயிருக்கும். பட் அது கொஞ்சம் ஹேவியாக இருக்கும். நம்ம வந்து ஷாப்பில் போய் வாங்குறது ஹேவியாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குறது வந்து நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஈத்தோட நைட்டு டேயில் வந்து இருக்கிறோம். ஸோ விடிஞ்சால் வந்து ஈத்து. வழக்கம் போல் வந்து குக்கீஸ் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டுறோம். இதெல்லாம் வந்து நம்ம நடுநோம்புலேயே வந்து செஞ்சிடுறது. பட் இப்போ வந்து செய்யலை அப்படின்னு தான் நினச்சது. அதுக்கப்புறம் அது வருஷம் வந்து வீட்டில் ரெகுலராக செஞ்சிடுறது. ஸோ ஏன் அதை விடுறது, நம்மளும் இந்த வாட்டி செஞ்சுருவோம் அப்படின்னு தான் வந்து செய்கிறோம். ஆனால் யூஸ்வலாக வந்து ஒரு 3 டிசைன் அந்த மாதிரி செய்கிறது. பட் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஜஸ்ட்டு ஒரு டிசைன் தான் வந்து செஞ்சது. டைமும் இல்லை, செய்கிறதுக்காக செய்யணும் அப்படின்னு காரணத்துக்காக தான் வந்து செஞ்சது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இது வந்து என்ன குக்கீஸ் அப்படின்ட்டு இப்போ இதோட ரெசிபி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி செய்கிற குக்கீஸோட பேர் என்ன அப்படின்னா வந்து கெஷ்யூ ரவா குக்கீஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ரவா, மைதா, கீ, சுகர் வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தனியாக வந்து நான் வாங்கலை, ஐசிங் சுகர் வந்து வாங்கலை. யூஸ்வலாக எப்போதுமே வந்து அப்படி வாங்க மாட்டோம். நார்மல் சுகர் வாங்கி நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். அப்புறம் எசன் வெண்ணிலா, அப்புறம் எல்லோ கலர் மில்க் பவுடர், அப்புறம் கெஷ்யூ நட் பவுடர், அதையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பவுடராக நான் வாங்கலை, கெஷ்யூ நட்டு வாங்கி அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவல் வந்து இதுக்கு வந்து பாதாம் போடுறது. பட் பாதாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது அப்படின்னு காரணத்துக்காக வந்து நான் கெஷ்யூ நட்டை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பவுடராக. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து நல்லா நம்ம ஒரு டோ மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து கையிலேயும் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாகவும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து இதுக்கு வந்து அச்சு யூஸ் பண்ணுறதுல ஏன்னு சொன்னால் வந்து நம்ம நெய், அதுக்கப்புறம் இந்த கெஷ்யூ நட்லாம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மாவு, அதாவது வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அந்த மாவு வந்து கொஞ்சம் குறன்னு இருக்கும். அது வந்து அச்சுக்கு வராது. யூஸ்வலாக இந்த மாதிரி குக்கீஸ்க்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ரவுண்டு
ஷேப்பில் வந்து செய்வாங்க, இல்லைண்டா வந்து ஜஸ்ட்டு போல் மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி தான் செய்வாங்க. பட் எனக்கு வந்து அச்சு வச்சு செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஸ்டீல் வந்து அச்சு தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸ்மால் அச்சு. இது வந்து சீக்கிரமாக வந்து உடையும். ஸோ நம்ம அச்சு போடும்போது வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக நம்ம குக்கீஸ் செய்யும்போது வந்து அந்த சப்பாத்திக்கு மாதிரி தான் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அச்சு எடுப்போம். பட் நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்யும்போது வந்து அந்த திக்னஸ் வந்து கிடைக்கல, கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், இல்லைண்டா வந்து சீக்கிரமாக வந்து பேர்ன் ஆயிரும், நமக்கு அச்சு வந்து உடையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அப்புறம் வந்து கையில் தான் வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் அச்சு எடுத்தேன், அந்த சப்பாத்திக்கு மாதிரி வச்சு நான் எடுக்கலை. ஸோ நம்ம வந்து அச்சுலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு அரவுண்டு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு எடுத்தேன். ஸோ இது வந்து அவங்கவுங்க அவனை பொறுத்து இருக்குது. சில பேரோட அவனு வந்து 15 நிமிஷத்தில் சரியாயிடும், சில பேருக்கு வந்து ½ அன் ஹவர் கூட வந்து எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு டிஷர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து குவைத்தி எல்பா அப்படின்னு சொல்லுவாங்க, குவைத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷர்ட்டு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வந்து 10 முட்டை, கண்டென்ஸ் மில்க்கு, ஃப்ரெஷ் மில்க்கு, எல்லோ கலர். நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்குறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து அங்கே குவைத்தில் சஃப்ரன் வந்து சேர்ப்பாங்க, குங்குமப்பூ. அப்புறம் பாதாம் ஸ்லைஸு, எஸ்என் வெண்ணிலா, திக்கு க்ரீம். இது வந்து திக்கான க்ரீம் இருக்குது, 2 மாதிரி இருக்கும், நம்ம வந்து திக்கான க்ரீம் வாங்கிக்கணும். அப்புறம் வந்து கர்டமன் பவுடர். ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதோட டேஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம ஊரில் வட்டலப்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு 2 பொருள் மட்டும்தான் வந்து வித்தியாசம். ஒன்று வந்து க்ரீம் சேர்த்துருக்கு இதுக்கு, நம்ம வட்டலப்பத்தில் வந்து க்ரீம் சேர்க்க மாட்டோம். இன்னொன்று வந்து செஃப்ரான். ஸோ நம்ம வந்து வட்டலப்பத்துக்கு வந்து செஃப்ரான் சேர்க்க மாட்டோம், கலர்லாம் சேர்க்க மாட்டோம். பட் இதுக்கு வந்து ஒரிஜினல் வந்து செஃப்ரான் சேர்க்கணும், பட் நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது ஒரு வழியாக வந்து நம்ம அது டிசைன் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கு முன்னால் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து மெஹந்தி வைக்கிறோம். ஸோ இது வந்து நான் அச்சு வாங்கிட்டேன், ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் வந்து அச்சு ஆன்லைனில் வாங்கிட்டேன், ஆனால் கோன் வந்து நான் தனியாக வந்து கடையில் வாங்கினது. ஈத் முபாரக் டு ஆல் வியூவர்ஸ். இப்போ வந்து ஈத் மார்னிங்கு. ஸோ காலையில் வழக்கம் போல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம இடியப்பம் தான் வந்து வழக்கமாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து செய்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து இடியப்பம் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஐட்டம் வந்து ஸ்பெஷலாக செய்கிறோம். அதாவது வந்து அல்வா பூரி வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா செய்கிறோம். ஸோ இடியப்பம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் அல்வா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதோட ரெசிபி வந்து லாஸ்ட் இயர் ரமடான், ஃபஸ்ட்டு ரமடானுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேணுமா இருந்தால் வந்து அந்த ரெசிபியை பார்த்துக்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரொசேனா அனிசா உலோக் சார்பாக ஈத் முபாரக். Assalamu alaikum. Hi friends, Eid Mubarak to all Muslims friends and subscriber. அல்ஹம்துலில்லா, ஈத் ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 மாதிரியாக 2 டைப்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சது. ஸோ இடியப்பத்துக்கு வந்து காடைக்கறி வழக்கமாக செய்கிறது மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அல்வா பூரி, அப்புறம் குவைத்தி டிசர்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷம் ஈத்துக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷம் ஈத் எங்களுக்கு இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நான் வந்து லஞ்சு கவர் பண்ணல, ஜஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு தான் வந்து கவர் பண்ணினேன். லாஸ்ட் இயர்லாம் வந்து அம்மா கூட இருந்தாங்க, நல்லா என்ஜாயாக இருந்தது. பட் இந்த இயர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதே நினைவுகளோடு நான் இந்த வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ஒரு ருசினா, பாய்.